வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி ஒரு துவையல் பார்க்கலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பீக்கங்காய் துவையல் தாங்க அரைக்க போகிறோம். பீக்கங்காவில் தோல் சீவி வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த தோல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் புளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 3-4 பல் பூண்டு, கருவேப்பிலை, ஒரு சின்ன 2 கொத்து கருவேப்பிலை, அப்புறம் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், எல்லாத்தையும் வறுத்துட்டு உப்பு வச்சு அரைச்சா நம்முடைய எம்மியான பீக்கங்காய் துவையல் ரெடி ஆகிடுங்க. எல்லாத்தையும் வறுத்துட்டு பார்க்கலாங்களா? இப்போ நம்ம எல்லாத்தையும் வறுத்துடலாம். எல்லாமே ஒன்றா போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வறுத்துடலாங்க. இந்த தோல் பச்சையாக இருக்குல்ல, நல்லா வறுபடட்டும். இப்போ கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், இதையும் வறுத்துக்கலாங்க. பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான், அரைச்சிட்டு பார்க்கலாங்க. துவையல் ரெடி ஆகிடுச்சுங்க. துவையல் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக எம்மியாக இருக்குது. உடம்புக்கு ரொம்ப நல்லது, கால்சியம் சத்து நிறைஞ்சது. இந்த மாதிரி நீங்களும் பீக்கங்காய் துவையல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது பிசைஞ்சு சாப்பிட்லாம், சைட் டிஷ்ஷாக வந்துட்டுக்கலாம். ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. குழந்தைங்களுக்கு நல்லெண்ணெயோ நெய்யோ போட்டு பிசைஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.